சார் ஒரு நாள் ஆச்சும் எந்த யோசனையும் இல்லாமல் நைட்டு நிம்மதியாக தூங்கணும் அப்படின்னு தோணும் சார். ஸ்கூலில் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சா கெஸ்ட் லெக்சரராக போயிடுவேன். அப்புறம் ஈவினிங் ஃபுல்லாக டியூஷன் எடுக்கிறேன். அப்புறம் ஆன்லைன் கிளாஸும் எடுக்கிறேன். என்னால் முடிஞ்சது எல்லாமே நான் பார்க்குறேன். அப்புறம் சென்டருக்கும் நான் போயிருக்கேன். டியூஷன் முடிச்சுட்டு அந்த கையோட சென்டருக்கும் டேரெக்டாக போய் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் இதெல்லாம் சேர்த்து பண்ணாதான் எனக்கு ஓரளவு அமௌண்ட் வரும், என்னால் ஃபேமிலி ரன் பண்ண முடியும். எல்லா பெரிய விஷயத்துக்கும் பணம் தான் வேணும். ஒரு ஸ்கூல்ல வேலை பார்த்து ஓரளவு நல்லா சம்பாதிக்க முடியாதா? இல்லை சார், அங்கே வந்து பேசிக் பே வந்து 6 to 10,000 தான் கிடைக்குது. உங்ககிட்ட காசு பணம் இல்லைன்னா யாரும் உன் பக்கத்துல வந்து நிக்க மாட்டாங்க. இன்னொன்று வந்து நம்ம வீட்டையும் பார்க்கணும், அம்மாவை பார்க்கணும், சிஸ்டரை பார்க்கணும், வெஜிடபிள்ஸ் வாங்கணும், அப்புறம் கிராசரிஸ் வாங்கணும். பணம் மட்டும் இருந்தா இந்த உலகத்துல என்ன வேணும்னாலும் வாங்கலாம். அப்போ வந்து வீட்டை பற்றி நான் யோசிக்கணும், என் ஸ்டடீஸையும் பார்க்கணும், தங்கச்சியும் படிக்க வைக்கணும். இந்த மாதிரி நிறைய இருக்கிறனால டெய்லி யோசனையாகவே இருக்கும். நோட்டு தான் சாமி எல்லாம். பட் டெய்லி தைலம் போடாமல் தூங்கவே மாட்டேன் சார். டெய்லி ஏதாச்சும் யோசிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்பா இறந்ததுக்கு அப்புறம் ரேஷன் கடை போகிறது, அதுக்கப்புறமே வந்து எல்லாமே நான் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன். டியூஷன் எடுத்துக்கிட்டு இருக்கா பாருங்க, ஒரு 10 பிள்ளைங்க வராங்க. ஒரு பிள்ளை ஏதாவது டியூஷனை விட்டு நின்றுச்சுன்னா, ஐயோ இந்த அமௌண்ட்டுக்கு நம்ம இந்த ஒரு செலவு வச்சிருக்கோமே, இந்த பிள்ளை நின்றுச்சுன்னா என்ன பண்றது? ஒரு பசங்களோட அமௌண்ட் இதுக்குன்னு பிரித்து வச்சிருப்பேன். ஏன்னா வந்து மந்த் எண்ட் வரைக்கும் நான் பிரித்து வைக்கணும். இங்க காசு இல்லைன்னா ஒன்றும் வேலைக்கு ஆகுது. என்னைக்குமே வந்து அப்பா ஒன்று சொல்லி கொடுத்துருக்காங்க, என்னன்னா எதையுமே நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு தான் நம்ம வாங்கணும். அப்பா அம்மா அவங்க கூட இருக்கும்போதே அவங்கள புரிஞ்சுக்கங்க, சந்தோஷப்படுத்துங்க, பெருமைப்படுத்துங்க. ஆக்சுவலாக இந்த புள்ள தூங்கிட முடியும். அந்த பிள்ளைக்குள்ள உங்க அப்பா இருக்காரு, அவர் தூங்க மாட்டேங்கிறாரு. கொஞ்சம் உங்க அப்பா தூங்க சொல்லுங்க, தப்பு இல்லை. அப்பா இருந்தா என்ன செய்வாரோ அவ்வளோத்தையும் நான் செய்யணும்லாம் நினைக்காதீங்க, தேவையில்லை. உங்களுக்கு என்னவோ அது செய்யுங்க, உங்களுக்கு முடிஞ்சதை செய்யுங்க. உங்க மைண்டுக்குள்ள இருந்து அப்பா தூங்கிட்டாருன்னா நீங்க தூங்கிடுவீங்க. அப்பா பேர் என்ன? சண்முகம் சார். சண்முகம் சார் எங்க இருக்கீங்கன்னு தெரியல, ஆனா பொண்ணை சூப்பரா வளர்த்துறீங்க. இந்த நேரத்துல நீ யாரை மிஸ் பண்ற? அப்பா